ஜான்விக் ஐ விட டேஞ்சரஸ். பிடிஎஸ்டியோட போராடிட்டே ரியோவோட ஸ்ட்ரீட்ஸில் ஃபயர் ஆகிறான். நெட்ஃப்ளிக்ஸ் ஏப்ரல் 30. நண்பர்களே வணக்கம். கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வெட்ரன், 3 டூர்ஸ் ஆஃப் வார் சர்வைவ் பண்ணீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு பிடிஎஸ்டி, ஒர்க் ஹவுஸில் தனியாக வாழ்கிறீங்க, யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. திடீர்னு ஒரு ஸ்கைஸ்கிரேப்பர் பாம்பில் டிஸ்ட்ராய் ஆகுது. உங்கள் ஓன்லி ஃப்ரெண்டோட டாட்டர் டேஞ்சரில் இருக்கா. ரியோ டே ஜெனிரோவோட டெட்லி ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் மட்டும் அவளை காப்பாற்றணும். இதுதான் மேன் ஆன் ஃபயர். நெட்ஃப்ளிக்ஸ் ஏப்ரல் 30 ரிலீஸ். டென்சல் வாஷிங்டன் ஃபேமஸாக பண்ண ரோலை இப்போது யஹ்யா அப்துல் மட்டீன் செகண்டு தீயா எரிக்கிறான். கம்ப்ளீட் ஸ்டோரி தமிழில் சொல்கிறேன். ஜான் கிரெஸ்ஸி யஹ்யா அப்துல் மதீன் 2வது நடிக்கிறான். யூஎஸ் ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் 3 டூர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவன். வார்லை எல்லாரும் வாண்ட் பண்ணுற சோல்ஜர். ஆனால் ஒர்க்கு அப்புறம் அவன் லைஃப் சிதறிடுச்சு. கிரேசி இப்போது ஒரு பியட்ரி க்ளூஸ் ஒரு ஹவுஸில் தனியாக வாழ்கிறான். யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல, யாரையும் டஸ் கூட பண்ணுறதில்ல. இன்டென்ஸ் பிடிஎஸ்டியோட போராடுறான். பர்சனல் டீமன்ஸ் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறான். ரெடம்ஷன் ஃபாதில் இருக்கான். இவன் கதை பார்க்கும்போது இவன் வில்லனாக இருக்கான்னு ஃபீல் ஆகுது. ஆனால் ஆக்சுவலி இவன் ஒரு ப்ரோக்கன் ஹீரோ. கிரீசியோட ஓல்ட் ஃப்ரெண்ட் வால் ரேபர்ன் பாபி கண்ணாவேலே நடிக்கிறான் வர்றான். ரேபர்ன் எக்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், ஷார்மிங், நர்ச்சுரிங், பீப்புள் ரீட் பண்ண யூனிக் எபிலிட்டி இருக்குது. ரேபர்ன் கிரீசியை கிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்குறான். ரேபர்னோட ஃபேமிலியை ப்ரேஷியலாக ப்ரொடெக்ட் பண்ணணும். கிரீசி ஹெசிடண்ட்டாக இருக்கான். ஆனால் ரேபர்ன் பெர்சுவேஸ் பண்ணுறான். ப்ரேஸ்லி போகிறான். கிரீசி அங்கே ரேபர்னோட டாக்டர் போய் மீட் பண்ணுறான். அவள் ஆட்டிடியூட் கேரி, டீனேஜ் கேர்ள், ரியோல வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு கற்றுக்கிறா. பிரேஸில் எல்லாம் செட்டில் ஆகுது. திடீர்னு ஒரு ஸ்கை கிராஃபர் மிஸ்டீரியஸ் பாம்ப்ராஸ் ஆல் டிஸ்ட்ராய் ஆகுது. கிரேசியோட ஒன்லி கம்பெனி இந்த பாம்பிங்கில் போகிறான். அந்த லாஸ் கிரீசியை கம்ப்ளீட்லி பிரேக் பண்ணுறது. அந்த டெரிஃபைங் ஈவெண்ட்டுக்கு சோல் விட்னஸ் ஆகிறான். அவளை எனிமீஸ் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது கிரீசியோட மிஷன் கிரீஃபோட போராடிட்டே போஐ ப்ரொடெக்ட் பண்ணணும். பாம்பர்ஸ் ஐ ட்ராக் பண்ணி ரிவெஞ்சு எடுக்கணும். கிரீசி ஹையர் பண்ணுறான் வலிரியா மேலோ ஐ. அலிஸ் பிராகா நடிக்கிறாள். வலேரியா ப்ரொஃபஷனல் டிரைவர். ரியோ ஃபாவலால் கேங் கனெக்ஷன்ஸ் இருக்குது. வலேரியா குவிக்லி கிரீசியோட ரைட் ஹேண்ட் ஆகிறான். போ ஐ ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். ரியோ டி ஜெனரோவோட டெட்லி ஸ்ட்ரீட்ஸ், ஃபாவலாஸ், கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே இந்த வாரில் எனிமீஸ் ஆகுது. ப்ரிசன் பிரேக், ப்ரூட்டல் ஃபிஸ்ட் ஃபைட்ஸ், காரிலிருந்து பிளேனுக்கு ஜம்ப். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஸ்மால் அவனை சேம் பிளேஸ்லேயே வச்சுருக்கு. ஆனால் போவோட ப்ரெசன்ஸ் கிரீசி ஐ ஸ்லோலி சேஞ்ச் பண்ணுறது. வார் வெட்ரனோட இமோஷ்னல் ஜேர்னி ஆக்ஷனோட பேக்ரவுண்டில் பவர்ஃபுல்லாக வருது. ஃபைனல் கான்ஃபரன்ட்மேஷன் கிரீசி எனிமிஸை ட்ராக் பண்ணிட்டான். இப்போது சேஃபாக இருக்காளா? பாம்பர்ஸ் யாருன்னு ரிவீல் ஆகுதா? ரட்டன் டொமேட்டோஸ் கார்லேருந்து பிளேனுக்கு ஜம்ப் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்துல் மதீன் ஒரு மந்த் ப்ரிப்பேர் பண்ணான். அந்த சீக்வன்ஸ் அலோன் உங்களை சீட்லையே உட்கார வச்சிடும். எண்டில் கிரீசி ஹிம்செல்ஃபை சேவ் பண்ணிக்கணும். அதர்ஸ் ஐ ஹெல்ப் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஹிம்செல்ஃப் ஐ அலவ் பண்ணிக்கிறது அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். நெட்ஃப்ளிக்ஸ் ஏப்ரல் 30 7 எபிசோட்ஸ் ஃபுல் ஆக்ஷன். மெயின் அண்ட் ஃபயர் நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 30 ரிலீஸ். டென்சல் வாஷிங்டன் 2004 வெர்ஷன் ஃபேமஸ். இந்த வெர்ஷன் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ட்ரெண்டிங் கண்டென்ட் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், டென்சல் வாஷிங்டன் வெர்ஷன் பார்த்தீங்களா?